அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் KTVSchool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா தனுவாஸ் வெட்டனரி அட்மிஷன் தமிழ்நாட்டில் வெட்டனரி அட்மிஷனுக்கு தனுவாஸ் யூனிவர்சிட்டியில் தான் கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் நடக்கிறது. அதுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இப்போ BTech கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்தாச்சு. இன்னும் அந்த வெப்சைட்டில் லேட்டஸ்ட்டு ஒரு புது அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. முழுசாக அதில் பார்ப்போம் என்னென்னு சொல்லி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணால் ஆன் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இது வெப்சைட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. முன்னாடி பார்த்தோம்னா இதில் இருந்த இன்ஃபர்மேஷன் தமிழ், இங்கிலீஷ், அதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு, ப்ராஸ்பெக்டஸ்ஸு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஃபீ ஸ்ட்ரக்சர் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. ஃபீ ஸ்ட்ரக்சரை செக் பண்ணி பார்க்கலாம். எதுக்குன்னா இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ கட்டணும், கோர்ஸ் வைஸு, அந்த கேட்டகரி வைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயமும் நான் ஒவ்வொரு வீடியோவில் பேசலான் இருக்கேன். இந்த வீடியோவில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு கீழே இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா BTechக்கு ஆன்லைன் இந்த ப்ராசஸ் சீட்டு சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு சீட் அலாட்மெண்ட்டும் ஆன்லைனில் தான் நடக்கும். பட் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும். அதுதான் கவுன்சிலிங் கால் லெட்டர். சாரி, கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அந்த சீட் அலாட்மெண்ட்டு இங்கே நடக்காது. நீங்கள் சாய்ஸை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கால் லெட்டரை கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சொன்ன டேட்டு டைமுக்கு சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் தான் வரணும். அங்கே தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குங்க. ஸோ இதுதான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த வில்லிங்னஸ் லாகின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்குது. அப்புறம் கீழே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா BTech இன்பர்சன் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷெட்யூல். இதை நான் முந்தின வழியில் சொல்லியிருக்கேன். BTechக்கு ரவுண்டு ஷெட்யூல் என்ன, டேட் என்னன்னு சொல்லியிருக்கு. அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன ஷெட்யூல் அதுவும் சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் ரவுண்டு இன்பர்சன் கவுன்சிலிங் ஃபார் BTech கட் ஆஃப், இதுதாங்க ஒரு புது விஷயம். இதுக்கு மேலே இருக்கிற புது விஷயம் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் கட் ஆஃப் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. BTechக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் எலிஜிபிலிட்டி அதுதான் பாருங்களேன் கொடுத்துருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ரவுண்டு இன்பர்சன் கவுன்சிலிங் ஃபார் BTech கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியம். எவ்வளோ மார்க் வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னா 170 தாங்க சொல்லியிருக்காங்க. அகாடமிக் ஸ்ட்ரீம் BTechல அகாடமிக் ஸ்ட்ரீம் தான், வொகேஷ்னல் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அகாடமிக் ஸ்ட்ரீமில் OC 170, BC 170, BCM 170, எல்லாமே 170 தான். எல்லா கம்யூனிட்டிக்குமே 170க்கு மேலே உள்ளவங்க இதில் இந்த ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது டைமெல்லாம் சொல்லியிருக்கு. இதுதான் அந்த ஷெட்யூல்லையும் இருக்குது. 7 அந்த இதுலேருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் பண்ணலாம். இந்த இன்டிமேஷன் மெசேஜ் ஃபார் ஃபஸ்ட் ரவுண்டு எல்லாத்தையும் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு SMS எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீட் டு ஃபில் த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் பேசணும். சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இந்த கேண்டிடேட்ஸ் would register for the first round in-person counseling within the date and time. அது வழக்கமான நியூஸ் தான். இந்த டேட்டு டைம்குள்ளார நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் 18ஆம் தேதி, அது 11ஆம் தேதியிலேருந்து கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 18ஆம் தேதி கவுன்சிலிங் நடக்குது காலையில் 9 மணிக்கு. இந்த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். அந்த டேட்டு டைமுக்கு வரணும் வேறு. ஓகேங்களா. அப்புறம் வேறு அடுத்த ரவுண்டுக்கெலாம் எடுத்துக்க மாட்டாங்க, அட்டன் பண்ணலாம்னா சொல்லிட்டு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால நமக்கு சீட்டு கன்ஃபார்மாக அப்படின்னா கிடையாது. பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் அண்ட் மார்க் இதை வச்சு தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் நம்பரு. இதெல்லாம் நம்ம கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இந்த BTech கவுன்சிலிங் எப்படி நடக்குன்றதை முழு விளக்கம் அதில் சொல்லியிருக்கோம். கட் ஆஃபு, கவுன்சிலிங் ஷெட்யூல், டேட்டு, அந்த ப்ராசஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கு. தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம், பேசுவோம். தேங்க்யூ.